ஓம் சாந்தி. திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நம் இல்லத்திற்கு வந்து அஞ்ஞான இருளை அகற்றி வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருபவரின் கதையை கேட்போம். ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் யார் உயர்ந்தவர்கள், முழுமுதற் கடவுள் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது சிவன், யார் என்னுடைய அடிமுடியை காண்கிறார்களோ அவர்களை உயர்ந்தவர்கள், முழுமுதற் கடவுள் என்றார். அகண்ட ஜோதியாக வளர்ந்தார். பிரம்மா அன்னமாக மாறி மேலே பறந்தார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கீழே சென்றார். தன்னிடம் இருக்கும் ஆணவத்தை அழிக்க ஜோதி வடிவமாக காட்சியளித்தார் சிவன். அந்த காட்சியை உலக மக்கள் காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் விஷ்ணுவும் பிரம்மாவும். இந்நிகழ்வு திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று நிகழ்ந்தது. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் குழந்தையாக மாறியது. கார்த்திகை மாதத்தில் பிறந்ததால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை நட்சத்திரங்களுக்கும் பூஜை நடக்கின்றது. இன்னொரு கதை. தாரகாசுரன் என்ற அசுரன். அவனுக்கு தாரகாக்ஷன், வித்யுமாலி, கமலாக்ஷன் என்ற மகன்கள். அவர்களை திரிபுராசுரன் என்று அழைப்பார்கள். பிரம்மாவிடம் கடுந்தவம் புரிந்து சாகாவரம் கேட்டனர். அதற்கு சிவன் மட்டுமே சாகாவரம் பெற்றவர், வேறு யாருக்குமே அந்த வரம் இல்லை என்றார். வேறு வரம் கேளுங்கள் என்றார் பிரம்மா. இரும்பு, பொன், வெள்ளியால் ஆன நகரம் வேண்டும். அது நாங்கள் விரும்பியபடி வேண்டிய இடத்திற்கு பறக்க வேண்டும் என்றும், சிவனே நேரில் வந்து எங்களை அழிக்க வேண்டும் என்றும் வரம் பெற்றனர். முப்புறங்களை பெற்றதால் அனைவரையும் கொடுமைப்படுத்தினர். அவர்களை அழிக்க சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் பூமியை ரதமாகவும், சந்திரனை தேர்ச்சக்கரமாகவும், நான்மறைகளை குதிரையாகவும், மேருமலையை வில்லாகவும், திருமாலை அம்பாகவும் கொண்டு திரிபுரம் எரிக்க புறப்பட்டார். வில்லில் நாணை ஏற்றி கணைகளை தொடுக்கும் முன்னால் புன்சிரிப்பு உதிர்ந்த மாத்திரத்தில் முப்புறம் எரிந்து சாம்பலாகியது. அதன் நினைவார்த்தமாக திருக்கார்த்திகை தீபம் கார்த்திகை பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் 11 நாட்கள் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு திருவிழா கொண்டாடப்படுகிறது. கிபி 1668 பிரதானி வெங்கடபத் ஐயர் என்பவரால் வெங்கலத்தால் ஆன கொப்பரையில் 3000 லிட்டர் நெய் 1000 மீட்டர் காடா துணியின் திரியுடன் ஏற்றப்பட்டது. பிறகு 1991 இரும்பு கொப்பரையில் ஏற்றப்படுகிறது. இதில் 3 தீபங்கள் முக்கியமானது. குமர தீபம், விஷ்ணு தீபம், சர்வ ஆலய தீபம். இக்கொப்பரையை மலை மீது வைக்கும் உரிமை பெற்றவர்கள் பர்வத ராஜகுலத்தினர், செம்படவர்கள் எனப்படுபவர். அதன் உயரம் 2668 அடியாகும். ஒவ்வொரு இல்லத்திலும் முழுவதும் தீபம் ஏற்றுவதால் வாழ்வும் பிரகாசமாக இருக்கும். அனைத்து செல்வங்களும் வந்து சேரும். மாலை 6 மணி அளவில் தீபம் ஏற்றப்படும் வேளையில் இறைவனார் அர்த்தநாரீஸ்வரராக எழுந்தருளி 3 நிமிட காட்சி தருகிறார். இப்போது நம் இல்லத்திற்கு வந்து வாழ்வில் ஒளியேற்றுபவரின் அழகிய காட்சியை பார்ப்போம் வாருங்கள். கார்த்திகை பெண்களின் கைகளில் தவழ்ந்த இறைவனுக்கு, எங்கள் குமரனுக்கு இன்று தீபம் ஏற்றும் திருநாள். கார்த்திகை பெண்களின் கைகளில் தவழ்ந்த இறைவனுக்கு, எங்கள் குமரனுக்கு இன்று தீபம் ஏற்றும் திருநாள். அந்த வடிவழகன் நல்ல இளங்குமரன் என போற்றி புகழும் திருநாள். அந்த வடிவழகன் நல்ல இளங்குமரன் என போற்றி புகழும் திருநாள். வேலனுக்கு தீபமங்களம், எங்கள் காலனுக்கு தீபமங்களம். வேலனுக்கு தீபமங்களம், எங்கள் காலனுக்கு தீபமங்களம். கார்த்திகை பெண்களின் கைகளில் தவழ்ந்த இறைவனுக்கு
சாந்தி. திருக்கார்த்திகை தீபத்தின் ஆன்மீக விளக்கம். அனைத்து ஆத்மாக்களும் ஜோதி சுரூபமான சிவனின் குழந்தைகள். அனைவரும் ஆத்ம உலகத்தில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தோம். பிறகு நிர்வாண தாமமான ஆத்ம உலகத்திலிருந்து இந்த உலக நாடக மேடையில் ஒவ்வொருவரின் நடிப்பின் பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக கீழே இறங்கி வருகிறோம். பகவானால் உருவாக்கப்பட்ட சொர்க்கமான சத்தியம் திரேதாயுகத்தில் ஆத்ம உணர்வுடன் இருந்தோம். அப்போது 16 குணங்களும் 16 கலைகளும் இருந்தது. பிறகு ஆத்மா தன் உணர்வை மறந்து தேகம் என்ற உணர்விற்கு வந்தவுடன் ஆத்மாவின் ஜொலிப்பும் குணங்களும் கலைகளும் குறையத் தொடங்கியது. பிறகு மீண்டும் உலகத்திலுள்ள அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இந்த பூமிக்கு வந்து ஆத்ம ஞானத்தை தந்து மீண்டும் ஆத்ம ஜோதியை ஏற்றுகிறார். கார்த்திகை மாதம் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் நம் ஆத்ம ஜோதி ஏற்றப்படுகிறது. இப்போது அஞ்ஞான இருளிலிருந்து விடுவித்து நம்முடைய ஆத்ம ஜோதியை ஏற்றியவரின் அழகிய காட்சியை பார்ப்போம் வாருங்கள். शङ्कराय नमः, अरुणाचलाय नमः, शिवशङ्कराय नमः, अरुणाचलाय नमः. शङ्कराय नमः, अरुणाचलाय नमः, शिवशङ्कराय नमः, अरुणाचलाय नमः. கார்த்திகை தீபத் திருநாளழகே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, கருணை பொழியும் செம்மாமலையே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. சிவலிங்கமான சிவனே, சிவகங்கையான சிவனே, பல மங்களங்கள் அருளும் மாமலையில் வாழும் சிவனே. பார்த்தவர் மெய்யை பரவசமாக்கும் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, பனிமலையாகிய ஒளிமலையானே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. शङ्कराय नमः, शिवशङ्कराय नमः, गङ्गाधराय नमः, करुणाकराय नमः. பரணி தீபமே தரணிநாதனே அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, பார்வதி உமையாள் மனமே எங்கள் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. शङ्कराय नमः, अरुणाचलाय नमः, शिवशङ्कराय नमः, अरुणाचलाय नमः. शङ्कराय नमः, अरुणाचलाय नमः, शिवशङ्कराय नमः, अरुणाचलाय नमः. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி. ஓம் திருவாதிரையானே போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி. ஓம் நாகபூஷணா போற்றி. ஓம் நிர்மலா போற்றி. ஓம் அண்ணாமலையானே போற்றி. ஓம் அகத்தீஸ்வரனே போற்றி. ஓம் அமிர்தகடேஸ்வரா போற்றி. ஓம் அலைகடல் விரிவே போற்றி. ஓம் அழகனாம் அமுதே போற்றி. ஓம் அரும்பிறை அணிந்தாய் போற்றி. ஓம் வெள்ளீஸ்வரா போற்றி. ஓம் அகம்சுடர் விளக்கே போற்றி. ஓம் அகந்தையை அழிப்பாய் போற்றி. ஓம் அருமறை முடிவே போற்றி.